இச்சபோர்ட் சினிமாவில் எந்த பேரும் விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 6ஓட இன்றைக்கி சண்டே எபிசோடு வந்து வெளியாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் ஹைலைட்டாக நடந்தது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஸ்ட்ரீட் ஃபுட் ரிலேட்டடாக தான் வந்து குக் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து நேற்று அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ண உமையர் அண்ட் பிரியா ராமனுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கப்படுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணணும். அந்த 2 பேர் செலக்ட் பண்ணுறவங்க வந்து 15 பேருக்கு வந்து குக் பண்ணணும். அந்த வகையில் பிரியா ராமன் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சுந்தரி அக்காவை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. உமையர் வந்து பார்த்திங்கன்னா ஷபானாவையும் மதுமிதாவையும் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு சலசலப்பு நடந்தது. அது என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து குக்கிங் டைம் வந்து 2 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து குக் பண்ணுறாங்க. ஸோ அந்த குக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக வந்து ஒரு கமெண்ட்ஸ் வாங்கினது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து 3 குக் வந்து சூப்பராக கமெண்ட்ஸ் வாங்கினாங்க. ஸோ ஒன்று மதுமிதா, இன்னொன்று வந்து உமையர் அண்ட் இன்னொன்று வந்து நந்தகுமார். ஸோ இவங்க 3 பேருக்குமே வந்து ஒரு செம்மையான ஒரு கமெண்ட்ஸ் கிடச்சிது. இந்த 3 பேரில் கம்பேர் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக இவங்க தான் செஃப் ஆஃப் த வீக் வாங்குவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா மதுமிதா தான். ஏன்னா மதுமிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செஃப் தாமு அவர்கள் வந்து எழுந்து நின்று கை தட்டினார். ஸோ அவங்க வந்து ஒரு மலேசியா ஸ்டைலில் வந்து ஒரு ஃபுட் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கௌஷிக் அவர்கள் வந்து எழுந்து வந்து நின்று பாராட்டினதாங்க. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் எழுந்து வந்து நின்று கிட்ட வந்து பாராட்டினதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் அவங்க தான் கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படிங்கிறது அப்பயே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் 3ல் வந்து உமையர், நந்தகுமார் அண்டு மதுமிதா இவங்க 3 பேரையும் நிற்க வச்சு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மதுமிதா தான் வந்து செஃப் ஆஃப் த வீக் வாங்குறாங்க. ஸோ முதல் முறையாக இந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா 3 ஜட்ஜஸும் சேர்ந்து 10 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது நடந்ததே கிடையாது. ஸோ 3 பேருமே 10 கொடுத்து 30 பாயிண்ட் வந்து வாங்கி அவங்க லீடர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 பிளேஸில் வந்து இருக்காங்க. ஸோ உமையா செகண்ட் பிளேஸில், நந்தகுமார் தேர்ட் பிளேஸில், அதுக்கப்புறம் ஷபானா, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் பிரியா மேம் இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த பிளேஸில் வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்தது. ஸோ அந்த டான்ஸஸ் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து போயிட்டாங்க. யார் அப்படின்னா வந்து நம்ம சுந்தரி அக்காவும் ராஜுவும் வந்து டான்ஸஸ் ஜோனில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இன்றைக்கி பெருசாக கமெண்ட்ஸும் ஓகே தான் வாங்கினாங்க. பட் இருந்தாலும் வந்து மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து கீழே இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்தது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக இது எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.